அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அணிவதும் அல்லது தங்களின் மீது ஒரு போர்வையை போர்த்தி கொள்வதும் இரண்டில் ஒன்றை அவர்கள் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமத் பின் ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது சாய்ந்தவாறு தம் வீட்டிலிருந்து அவர்கள் கிளம்பினார்கள். அதாவது நோய்வாய்ப்பட்டு பலவீனமாக இருந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது சாய்ந்து கொண்டு வெளியே அவர்கள் வந்தார்கள். அப்போது அவர்களின் மீது யமன் நாட்டில் தயாரான சால்வை ஒன்று தம் தோள்களின் மீது அவர்களின் மீது இருந்தது. யமன் நாட்டிலிருந்து பருத்தியினால் தயார் செய்யப்படும் சால்வையாகும். அது சிவப்பு நிறம் கொண்டதாக அச்சிடப்பட்ட அடையாளம் கோடுகள் கொண்டதாகவும் அது இருந்தது. அல்லது பஹ்ரைன் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற தரமான துணிக்கும் அது சொல்லப்படும். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற சமயம் தம் தோள்களின் மீது போர்வை போர்த்தியிருந்தவர்களாக இருந்தார்கள். அந்த நிலையிலேயே மக்களுக்கு அவர்கள் தொழுகையும் நடத்தினார்கள் என்று உஸாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அன்பர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அணிகின்ற விஷயத்திலேயும் தன்னுடைய உடலை மறைக்கின்ற விஷயத்திலேயும் சரியான முறையை அவர்கள் பின்பற்றினார்கள். அதை நாம் கவனித்து நம்முடைய உடலை மறைப்பது ஒவ்வொரு ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் தார்மீக கடமையாக இருக்கின்றது. அதேபோன்று இந்த நிலையிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலேயும் நாமும் தொழுகையை பேணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.